வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த தடவை வந்து அமேசானில் என்னெல்லாம் வந்திருக்கு, அமேசிங்காக தான் வந்திருக்கா இல்லாட்டி அமேசானில் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டீலை போட்டு வச்சுருந்தாங்க. இருங்க அந்த பேர் பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறேன். மற்றும் எஸ்பெஸ் டீல்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அதுக்குள்ளேயும் போய் நீங்கள் அமேசான் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து கார்த்தி ப்ரோ செக் பண்ணி போடுவார். எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கார்த்தி ப்ரோத்துக்கு போட்டு போலாங்க. அப்புறம் அமேசானில் போட்டிருக்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ரீமியர் லீக். ஏன்னா ஐபிஎல் சீசன், அதுக்காக இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரீமியர் லீக்னு போட்டிருக்காங்க. மார்ச் 6லேருந்து 12 போடப்பா, அதில் அப்படியே ரெக்கார்டிங் போடு. எஸ், ஓகே. இதுதான் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டோரா அப்படின்ட்டு அமேசான் அவங்களே தன்னை தனி சொல்லிக்கிறாங்க. அமேசான் ஓகே. இதில் வந்து 70% ஆஃபர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்காங்களாம். நிச்சயமாவா? ஆமாம், எல்லாமே பண்ணிடுவாங்க. பவர் பிளே டீல்ஸ்னு போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா S26 Ultra. ஏன் ஒரு சம்பவம் நடந்ததுங்க, அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேற்று என்னாச்சுன்னா, நமக்கு க்ளோஸ் ஒரு பையன் அவன் கால் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து S25 Ultra வந்து இப்போ S26 Ultra வந்துட்டனால, ரிலீஸ் ஆகிடுச்சுன்றனால 25 Ultra ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும், போய் வாங்கலான்னு போனா, நான் 25 Ultraலாம் இன்னும் ப்ரைஸ் குறையல அப்படின்ட்டாங்களாம். சரியா, ஸ்டோரில் கேளு ஒன்று, என்னென்ன இப்போ தானே 26 Ultra ரேட்டு 26 Ultra ரிலீஸ் ஆயிருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னா அது ரேட் ஏற்றிட்டோம், அதனால அதே ரேட்டு தான் 25 Ultraவா. அப்பாடா, இப்போ ஆஃபர் இல்லை, அதோட ப்ரைஸ் சொல்ல தெரியும்ல, நேரில் ஸ்டோர்லாம் வாங்கினா 1,17,000. ஓகே, ஆக்சுவலாக S25 Ultra வந்து ஒரு வெல் நோன் கேப்பபிள். உனக்கு ஒரு மேட்டர் தெரியும்ல, கௌதம் ப்ரோ வேற இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றை ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னது இது? அவர் என்னைக்கு வருவான்னு சொல்லிட்டீங்கன்னா அன்றைக்கெலாம் நான் இங்கே வரவே மாட்டேன். நேரில் பார்த்தா தான் நம்ம கையால் கேட்பீங்க. சரி, ஓகே. ஸோ ப்ரீ ஆர்டர் நோவா அந்தளவுக்கு தைரியம் இல்லை. சரி, ஹெச்பி ஆம்னி புக்கு 5 ஓல்டா ஸ்னாப்ட்ராகன். ஆமாங்க, இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். 60K செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்னாப்ட்ராகன் SoC பேஸ்டு லேப்டாப்ஸ் விடுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த எஜுகேஷன் ஓரியன்டு சின்ன சின்ன இந்த ஒர்க்குனா எப்படி சொல்றேன்னா, இந்த ஒர்க் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு i3ல நம்ம என்ன எதிர்பார்ப்போம், i5ல என்ன எதிர்பார்ப்போம், அதை வந்து இவன் பூர்த்தி செஞ்சிருவான். பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். கேமிங்க்கும் இது வந்து ஃபியூச்சர்ல பெட்டர் ஆகும். அதாவது மொபைல் கேம்ஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக ஆரம்பிச்சிடும். ஓகே, Panasonic 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. பாஸ், இந்த வருஷமாவது வாங்கி போடுங்க பாஸ். கமெண்ட்ல எல்லாம் போடுங்க, ஏசி வி நீட் ஏசி, வி நீட் ஏசி. மரத்தடியில் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். யாரும் வெளியில போய் மரம் இருக்குமா, நாங்க இருக்கிற ஏரியாலே பூரா செடி தான் இருக்கு, அதுலயே கொசுவா இருக்கு. இப்பெல்லாம் ரியல்மி பட்ஸ் ரேட் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். 50 ஹவர்ஸ் ப்ளே டைம் மட்டும் இல்லாமல் டியூல் டிரைவர் வரும், LHDC சப்போர்ட் இருக்கு. ஸோ ஹைரஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு TWS அரௌண்ட் 3.7K ஃபார் ஷூர் வாங்கலாம் தான், நல்ல ப்ராடக்ட் தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வந்து சிங்கிள் டிரைவர் தான், ஆனால் ரொம்ப பஞ்சியான பேஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு போயிருந்தோம். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, சில சமயங்கள் ஆஃபர்ல OnePlus-ஓட பட்ஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இதே பிரைஸ் வரும். பிரீமியம் கேட்டகரி 5000 இருக்கிறது வந்து இந்த 5500 வருது. ஆமா, 5500 பிரைஸ்ல வந்த ப்ராடக்ட் அது. அது இப்போ உங்களுக்கு வந்து 3.8 அந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது அப்போ அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இப்போதான் இந்த டிவிக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். ஸோ டிவி பொறுத்த வரைக்கும் நிறைய டிவிஸ் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக நானே SRKயும் அந்த வீடியோ டிவிக்காக ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருந்தோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஷாக்கு யாரு அப்படின்னா, இந்த iFalcon தான் எங்களை ஷாக் பண்ணோம். ஏன்னா 65 இன்ச் 75 இன்ச் எல்லாம் வந்து அது ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரியான ஒரு பிரைசிங்ல இருந்தது. கிரேசி பிரைசிங். 65 இன்ச் டிவி பார்க்குறோம், பார்த்தா 38,000 போட்டு வச்சிருக்கான். டேய், ஆனா ரேட்டிங்கும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அதுவும் செக் பண்ணலாம். யூசரோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க iFalconல. ஸோ மொத்தம் சோனில டிவி அது வந்து Amazonலயும் போட்டு வச்சிருக்காங்க. 55 இன்ச் டிவி 4K. ஸோ 48K கிட்ட வருது. அது சோனி ஆல்ஃபா. இது கிரேசிங்க. iQOO 15 இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கக்கூடிய 8 Gen 5 பேஸ்ட் டிவைஸ் அண்டர் 45K இருக்கு. ஏன்னா OnePlus-ஓட ஃபோன்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 15 வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மோட்டோ சிக்னேச்சர் வந்து 8 Gen 5 ஓட தான் இருக்கு. பட் ஆனா அது பிரைஸ் அதிகம். ஆமா, ஆரம்பம் பிரைஸே அது அதிகம் தான். இப்போ iQOO பக்கம் நான் போயிடுறேன்னு வைங்களேன், சும்மா ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றேன். மோட்டோல வந்து உங்களுக்கு பிரீமியம் லுக் இருக்கும். மோட்டோல கேமராலாம் இதோட கண்டிப்பா பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கோரிங் ஏரியாஸ் இருக்கு. இப்போ iQOO எப்படி டிஃபைன் ஆயிடுது அப்படின்னா, iQOO ஃபோன் வாங்கினா கேமிங் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ்ங்க. சரி, OnePlus பக்கம் போலான்னு பார்த்தா OnePlus பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ்ங்க 160 இருக்கு போய் அப்படின்னு சொல்ற மாதிரி. ரெண்டு பேருமே கேமிங் கான்சென்ட்ரேட். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஒரு விதத்தை கான்சென்ட்ரேட் ஆகுது. அந்த கான்சென்ட்ரேட்டட் ஏரியாவை அவங்க ஃபுல்ஃபில்லாது பண்றாங்கன்னு மாதிரி ஆயிடுது. இப்போ இங்க மோட்டோரோல கேமிங் நல்லா இருக்குமான்னு கேட்டா அதுக்கு கோளாரா பதில் சொல்றாங்க சிலர். மோட்டோரோல கேமரா நல்லா இருக்குமான்னு கேட்கிறேன், ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறாரு, ஒருத்தர் நல்லா இல்லைங்கிறாரு. சிம்பிளிங்க, ஒரு அறவே கார்டுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஃபுல்ஃபில் இல்லாம இருக்கும். ஆனா வந்து அதை எதையும் சாலிடா நம்மளால அடிச்சு பேச முடியாது. ஒரு சில டைம்ல அது நல்லா இருக்கும், ஒரு சில டைம்ல சொதப்போம், அப்படி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு Xiaomi Pad 7 28 ஐயோ லான்ச் பிரைஸ் திரும்ப இதே பிரைஸ் அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா பார்த்தா நானோ டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு 28K கிடைக்குது. நானோ டெக்ஸ்சர் சீரியஸா சூப்பர். 35K இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. டபுள் டோர் இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து இப்போ கிரேசியா இருக்கே. 42,000 போட்டுருக்கு. ஆமா, இது ஆனா
வாங்கி பண்ணுங்களேன், எது கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி இல்லை ஏசிக்கே வழி இல்லையா. இது XM5 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 25, 29 இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி லான்ச் ஆகும்போதே ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இது வந்து இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் எல்லாம் நான் எங்க பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் இல்ல, ஃபிளைட்ல பார்க்க முடியுது. ஃபிளைட்ல பெரும்பாலும் ரொம்ப அந்த இன்ஜின் சவுண்ட் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டா கட் பண்ணும். அதுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்புறம் TCL இங்கே வண்டியா நீயே? இந்த TCL இவங்கலாம் இல்லாத இடமே கிடையாது. இப்பதான் பட்ஸ் 4 பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா பட்ஸ் 4 பிரைஸே எதுவும் ட்ராப் ஆகலையே, 5500 அதே பிரைஸ் தான், அப்படியே தான் இருக்கு. சரி, பிராண்ட் இன் ஃபோக்கஸ் கரெக்ட், பவர்டு பை சாம்சங்னா ஃபோக்கஸ்ல வச்சுதானே ஆகணும். சும்மா இவன் வேற சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ராவா S25 அல்ட்ரா நினைச்சு வேணா விசில் அடிச்சிருந்தேன். சரி, 1,40,000 ரூபாங்க, சீப் ஸ்டஃப். நான் S23 அல்ட்ரா வாங்கும்போது அதை நான் எப்படி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். அள்ளி போட்டு வாங்க வேண்டியது, எல்லாத்தையும் வித்து. பழைய வீடியோ போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை எப்படி வாங்கினேன்னா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வித்துன்னு சொல்லியிருப்பேன். இப்பெல்லாம் அது என்னது, ஐயோ சக்கடம் அதுல ஷூ எல்லாம் கலட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அதை வாங்கினாரு S23 அல்ட்ரா. இப்போ நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா இவர் அப்ப வாங்கினார்ல, அப்ப வந்து இந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அடிஷனல் குடீஸ் வந்து எனக்கு வந்து TWS வந்துச்சு, வாட்ச் வந்துச்சு, இந்த வயர்லெஸ் பேட்லாம் கூட ஒரு சிலர் வந்துச்சுல. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா iQOO 15 ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஐபோன் ஏருங்க. இது வந்து ஆக்சுவலா நல்ல ப்ராடக்ட், ஆனா எல்லாருக்குமான ப்ராடக்ட் கிடையாது. அதான் எங்க ஹைலைட். ஏன்னா இது யாராவது யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். இப்போ ரீசெண்டா நம்ம சுரேஷ் ப்ரோ சமஜோக் பண்ணிட்டு இருந்தாரு. சுரேஷ் ப்ரோலாம் பேட்டரி பேக்கப் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. பேட்டரி பாரு 3000 mAh 149. இவ்வளவு mAhலயே எனக்கு வந்து 6 hours நோ போட்டுந்தாரு. 6-7 ஹவர்ஸ்லாம் வந்துருது. நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஈஸியா அச்சீவ் ஆகுது. இந்த mAhல இது எப்படி அச்சீவ் பண்றான்னு தெரியல. ஐபோன் நல்லா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் S25 அல்ட்ரா இதை எடுத்து போட்டேன். iOS 26ல ஏதோ பிரச்சனை நினைச்சு அவர் வந்து iPhone போட்டு திட்டி ரீபூட் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரீசெட்லாம் பண்ணி பார்த்தா ஜியோ படுத்து கிடந்திருக்கு. ஜியோ தான் ரீசார்ஜ் பண்ணலன்னு சொல்ல கூட இல்லையா. ஒரு பக்கம் என்னடா நான் 2 நாள் ரீசார்ஜ் பண்ணி குண்டு வச்சிருக்கேன்னு சாகடிப்பான். இன்னொரு பக்கம் என்னடா அவர் வந்து நெட்வொர்க் ஆகலன்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி கடைசியில பார்த்தா அது நெட் வந்து காலி ஆயிருந்திருக்கு. இந்த மந்த்லி அதாவது இயர்லி நெட்னு ஒன்று இருக்கும், 24 GB, அது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையா. சரி, அடுத்து Nord 5. இது வந்து எப்படின்னா அடுத்த சோகம் 30 ரூபாய்க்குலாம் கிடைச்சது. போன டீல் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தோன்னா இது கூட நல்ல ஃபோன் சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. 8 Gen 3 ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் கேமராஸ், ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபியே ஒரு 50 MP தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து OnePlus ஓரளவுக்கு பிடிக்கும் ப்ரோ, அதே சமயம் வந்து கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் ஹாப்பி அப்படின்னு சொல்றீங்களோ, உங்க எல்லாருக்குமான டிவைஸ் தான். டீசெண்டான யூஐ, நல்ல பேட்டரி லைஃபும் இருக்குங்க. கேமிங்க்கு இந்த ஃபோன் கிடையாது. கேமிங்க்கு நீங்க வந்து போக்கோ F7 மாதிரி ஏதாவது போகணும். ஆமா, ஓகே. அதுக்காக இதுல கேம் ஆட முடியாதுன்னு கிடையாது. போக்கோ F7 கம்ப்ளீட்டா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் டிவைஸ். Nord வந்து ஒரு மீடியால பர்ஃபார்மன்ஸை கொண்டாந்து வச்சிருப்பான். மீடியா சென்ட்ரிக் ஃபோனு, நல்ல கேமராவும் இருக்கும். அடுத்து 17E. இது எப்படின்னா கொஞ்சம் பாஷா, கடையை திறந்தீங்க நீ சொன்னல அந்த மாதிரி தான், கொஞ்சம் எலிட்டான கிளாஸ்ல வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு ஃபோன். சரி, கமெண்ட் செக்ஷன்லயே நம்ம நண்பர்களே கேட்டிருந்தாங்கடா, எங்க அப்பா அம்மா வந்து வேற ஏதாவது ஃபோன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பிரைவசி ரிலேட்டட் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு, அதனால 16E வாங்கலாம். எந்த கர்மத்தையும் இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. அது ஒரு அதுல இருக்க ப்ரொசீஜரே உங்களுக்கு புரியாது. அதனால அது பாட்டுக்கு அமைதியா கிடக்கும். இது ஒரு வகையில பார்த்தா இப்ப வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் வந்து APK அனுப்புவாங்க. அது ஆண்ட்ராய்டுக்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி. மேக்குக்கு வந்து அவனுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதாவது இதுக்கு சொல்றேன், அது என்னது, இது என்ன வயசுங்க, iOSக்கு வந்து அவனுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஆண்ட்ராய்டு தான் அனுப்புவானுங்க. அப்படி பார்க்கும்போது பிரைவசி ஏதோ சேஃப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா Redmi Note 15 Pro வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அரௌண்ட் 30K தான். பட் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து இவ்வளவு தூரம் வரது நல்லா இருக்கு. ஏன்னா இன்க்ளூட்ஸ் பேங்க் ஆஃபர் தான் போட்டுருக்காங்க. இன்க்ளூட்ஸ் பேங்க் ஆஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்சின் போட்டுருந்தானா நான் வந்து இன்னும் எடு அப்படின்னு இருப்பேன். ஸோ பேங்க் ஆஃபர் மட்டும் தான், அதனால டீசென்ட்டுங்க. 28K வந்து நல்ல ஃபோன் தான். எந்த விதத்தில் நல்ல ஃபோனுங்கிறது இந்த இடத்துல ஹைலைட் பண்றேன். பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் இது கிடையாது. மீடியா சென்ட்ரிக்கு, நல்ல ஸ்பீக்கரு, நல்ல டிஸ்பிளே, கேமரால இருக்கிறது 200 MP, அது நிஜமா நல்லா எடுக்குது போட்டோஸ்லாம். ஸோ இதுதான் அதோட ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கும். Realme Narzo 90X 5G. ஸோ இதுவும் கூட நல்ல டிவைஸ் தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாரும் தோண்டு போய் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல இந்த 90X எல்லாம் சேவியா தான். ஆமாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பரவாயில்லடா. Lenovo IdeaPad Slim இது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கான ஸ்டைல்ல இருக்கு. ஆமா, அடுத்து வரது வந்து எப்படின்னா இந்த எடிட்டிங், கேமிங், இந்த செக்ஷன். அதனால தான் பாருங்க, ஓமன் இவன்லாம் வந்து எரும மாடு மாதிரி இருப்பான். அதுல வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த விக்டர்ஸும் கூட விக்டர் செமையா இருக்கான்டா இவன் பாக்க. அவனும் கொஞ்சம் அந்த லேட், அதாவது கேமிங் லேஅவுட் இவனும். அதாவது இப்போ இதை பார்க்கும் போதே அந்த கேமிங் லேப்டாப்ஸ்க்கான ஏஸ்தெட்டிக்ஸ் தெரியும். RGBலாம் இருக்குங்க உங்களுக்கு, கீபோர்டு அதெல்லாம் நல்லா அந்த மாதிரி. இல்ல இவன் கீபோர்ட் இன்னும் நல்லா இருக்குடா. இந்த விக்டர்ஸோட கீபோர்ட் நல்லா இருக்கு. ஓகே, நானோ டெக்ஸ்சர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆப்பிள் iPad Air M3. ஸோ நீங்க ஆப்பிள் iPad அது எப்பயும் சொல்ற மாதிரி தான் வாங்கும் போதே வந்து சிலர் வந்து ஹை எண்ட் வாங்கிறது பெட்டரு.
நான் வெறும் அது வந்து இந்த டிஸ்பிளேக்காகவும் உட்காந்து கிண்டல் மாதிரி படிக்கிறதுக்காகவும் அப்படின்னும் போது ஸ்டோரேஜ் ஒரு பிரச்சனையா இருக்க போறது. ஆமாங்க, இப்பயும் வந்து 2026 128 GB பிலீவ் பண்றது 256 நம்புறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் 256 சரி பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி டேப் வாங்குறது கேம் ஆடுறதுக்குன்னு வாங்கடா. இப்போ ஜென்சினி பேக்லாம் ஆடணும்னு நினைச்சோன்னா 50 GB பிடிச்சிக்கும். அதுவே 128 GB என்ன இருக்கும், அது ஓஎஸ்ஏ பாதி பிடிச்சிட்டு போயிடும், 30 GB போயிடும். அப்புறமே இருக்காது, ஜென்சின் மீதி பிடிச்சிட்டு போயிடும். அப்புறம் நம்ம இதை போய் பிடிக்கிறது. அப்புறம் OnePlus Pad Go 2 இது ஓகே. ஆனா OnePlus Pad Go சீரிஸ் போறதுக்கு பதிலு OnePlus Pad போறது தான் மாசு. Pad 2 Pad 3 செக் பண்ணுங்க. ஓகே, எது நல்ல பிராண்டுன்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதில் இருக்கலே மாசு வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வாஷிங் மிஷின். ஆமா, வாஷிங் மிஷின் வாங்கிப்போம். வாங்கிட்டு அதுக்குள்ள உங்க எல்லாரையும் வந்து டெய்லி காலைல போட்டு துவைச்சு எடுத்து இல்லை. இதோ இந்த டைக்கின் இது வர சொன்னாங்க. இது மிட்சுபிஷி பார்த்தேன்டா, இண்டஸ்ட்ரியல் ஏசிஸ் ஜிம்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. 210 2.5 டன்னு அடிச்சுமா குர்ற அடிச்சிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ஜிம்ல. ஓகே, இது வந்து மொபைல் ஆக்சசரிஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். T310 பல்க் T200 தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆம்பரன் 20,000 இதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். சில பவர் பேங்க் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் நல்லா இல்லாம போயிடுது. போர்ட்ரானிக்ஸ் 100 வாட் அடாப்டோவா, இது அடாப்டரா நல்லா இருக்கடா. என்ன அவுட் போகுது, எதுல எவ்வளவு போகுதுன்னு காட்டும் போலியா இப்போ போர்ட் பேஸ் பண்ணி. அப்படியா? சார்ஜ் இது சார்ஜிங் பிரிக் மாதிரி. இது இந்த டாக்டர் வேக்கு இது வந்து எப்படிடா? ஆக்சுவலாக நான் OnePlusல ஒன்று பார்த்தேங்க. OnePlusோட 100 வாட்ஸ் சார்ஜர் வந்து 899 என்னவோ போட்டிருந்தது. நான் குரூப்பில் கேட்டிருந்தேன், நம்ம குரூப்லேயே கேட்டேன். இது வந்து 755 போட்டிருந்தான். 50 ரூபாயே டிஸ்கவுண்ட். செல்லர் யாரு? செல்லர் யாருன்னு பார்த்தா மோபி ஸ்டார். யார் இவன்? அதர் செல்லர்ஸா? நியூ டு ஃப்ளிப்கார்ட் நம்பரு. ஐயோ, தெருவுக்கா போரேல். இது நல்ல பார்ட். இந்த பார்ட் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. சரி, அந்த சார்ஜர்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகங்க. அந்த 100 வாட் சார்ஜர்லாம் இந்த ஜென்ரேஷன்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஷாமியும் அவங்களோட 100 வாட் 90 வாட்ல பிபிஎஸ்ங்கிறான். அப்ப என்ன ஆகும், எல்லாருமே மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐக்கு சொல்லியிருப்பான் பிபிஎஸ்னு. ஆமா, OnePlusம் பிபிஎஸ் சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரொப்ரைட்டரி போறது பதில் இந்த மாதிரி தனியா பிபிஎஸ்க்கு போனா எந்த பிரிக்னாலும் யூஸ் பண்ணலாம். பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ல என்ன இதெல்லாம் வந்துடும், பிக்சலும் உங்களுக்கு வந்துடும், ஐபோனும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இல்ல எல்லாரும் வந்துடுறாங்க, சீரியஸா எல்லாரும் வந்துடுறாங்க. அதனால பிரச்சனையா இருக்கிறது இல்ல. இந்த ஸ்னாப்டிராகன் ஏதோ ஒரு குவால்காம் குவிக் சார்ஜர், அது QC இவன் வச்சிருப்பானே. ஷாமி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட் வந்து இதுல வேலை, அது சூப்பர் சார்ஜ். அவனுக்கு சாம்சங்ல வேலை செய்யும். இங்க பாரு, சூப்பர் ஊக்கு டாஷ் சார்ஜ், வாப் சார்ஜ், சூப்பர் சார்ஜ், டர்போ சார்ஜ், மீ டர்போ சார்ஜ் வேற, மோட்டோ டர்போ சார்ஜ் வேற, அப்புறம் குவால்காம் குவிக் சார்ஜ் வேற. இதை தாண்டி வந்து PD ஸ்டாண்டர்ட்ஸ் பவர் டெலிவரி. இப்போ அதை தாண்டி இப்போ வந்து சாம்சங் வந்து அவனுக்கு பிபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வச்சிருக்காங்க. 25 வாட் பிபிஎஸ், 45 வாட் பிபிஎஸ், இப்போ 60 வாட் பிபிஎஸ். அது வந்து ப்ரோக்ராம்டு பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இத்தனை சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதில் இப்போ ரொம்ப ரெகுலரைஸ்டா எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கிறது வந்து PDM பிபிஎஸ் தான். இப்போ அந்த ஒரு பிரிக்கே நீங்க 100 வாட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா S26 அல்ட்ராவோட 65யும் அதே சார்ஜ் 60 நீங்க அதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே இப்போ ஷாமியோட 120 வாட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது வந்து அவனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். மற்ற எல்லாருக்கும் 5ல இருந்து 10 வாட் வரைக்கும் கொடுப்பாங்க. பிரிக் என்னது 120 வாட். OnePlusே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த 100 வாட் அதுதான். நீ இது பத்தி ஆர்வத்துல யாராவது லேப்டாப்புக்கு போடலாம் அப்புறம் வாங்கி வச்சா ஒன்றும் வரும். அவங்க போனுக்கு மட்டும் தான் வரும். Oppo, Realme, OnePlus மட்டும் சார்ஜ் வரும். ஆமா, அதனால இந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் பார்த்துட்டு சார்ஜர் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்பெல்லாம் சாம்சங் வாங்கிடுறாங்க, அதில் சார்ஜர் டப்பாலையும் கொடுத்து தொலைய மாட்டானுங்க. அதுக்காக சொல்றேன். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் இன்னும் வேற ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா 10,000 to 20,000 என்ன இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களோட நம்ம வந்து சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி எங்க அதை பண்ணிட்டீங்களா? டெலகிராமில் பாட்டுங்க மக்கள் அதை பண்ணணும். மறக்காம நம்ம SBS டீல்ஸ் மற்றும் டிஸ்கஷன் குரூப்பை டெலகிராமில் போய் உள்ள வந்திருக்கேன். நம்ம பேசுவோம். டாடா பை பாய்.